Hi, welcome to the squad. This is Kodaivo. ஸோ போன எபிசோடில் வந்து ஐடிகேவோட செட்டப் அண்ட் C++ பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ செட்டப் எல்லாம் ஒர்க் ஆகி உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு லைனும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா hello-world.cpp அப்படின்னு சொல்லி சேவ் ஆகிருக்கும். நம்ம சேவ் பண்ணுறப்ப கொடுத்துருக்க மாட்டோம் என்னன்னு சொல்லிட்டு, பட் ஐடிகே வந்து டிஃபால்ட்டாகவே .cppன்னு சொல்லிடும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணுறப்ப இங்கே வந்து C++ ஃபைல் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து கிரியேட் பண்ணுறப்ப C++ ஃபைல்னு சொன்னதுனால இது சேவ் பண்ணுறப்ப .cpp எக்ஸ்டென்ஷனோட டேரெக்டாக வந்து சேவ் பண்ணிடுச்சு. நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா .cppன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது வந்து டிஃபால்ட்டாக இப்படி ஓப்பன் ஆச்சு இப்படியே இருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒன்று இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். வேணும் அப்படின்னா லைட் தீம் போய்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக கோடைகோவில் வந்து லைட் தீமில் தான் இருந்தோம். பட் நிறைய பேர் இப்போ நைட் நேரத்தில் பார்க்குறோம், அதனால டார்க் தீம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டதுனால இப்போ வந்து டார்க் கோடைகோவாக இருக்கும். ஸோ டார்க் தீம் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஷூட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெருசாக இருந்தால் எனக்கு நல்லதுங்கிறதுனால ஃபுல் சைஸில் வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபுல் ஸ்க்ரீன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம வியூவில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாகிள் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். அது கீழே இருக்கிற மெனு பாரு அப்புறம் அந்த க்ளோஸ் பட்டன் அதெல்லாமே வந்து ஹைட் ஆயிரும். நான் இந்த மோடில் தான் மோஸ்ட்லி இருப்பேன். ஏன்னா ஷூட் பண்ணுறப்ப ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்தால் நிறைய கோட் காட்ட முடியும் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதுனால. இதை வந்து நீங்கள் F11 அமுக்கியும் வந்து போகலாம். ஸோ F11 பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். திரும்ப F11 அமுக்கிங்கன்னா நார்மல் ஸ்க்ரீன் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ரன் பண்ணுவோம் இல்லையா, ரன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டாப்பில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆக போகுது. பட் இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா F5 ஃபங்க்ஷன் F5 அந்த கீயை வந்து அமுக்குனீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரன் ஆக போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் லைக் ஐடிகே பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு C++ ஃபைல். இதில் இருக்கிற ஒரு லைனும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து லைன் நம்பர் 1க்கு வருவோம். ஓகே, லைன் நம்பர் 1ல என்ன இருக்குது அப்படின்னா #include ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள IO ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லைப்ரரிஸ் ஆர் ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினலில் அவுட்புட்டாக வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி டெர்மினலில் அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த cout அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா cout அப்படின்னு போட்டுட்டு 2 லெஸ் தென் சிம்பிள் போட்டுட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் வந்து டெர்மினல்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு இல்லையா, இப்படி பண்ண இதை எழுதுனா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த IO ஸ்ட்ரீம்குள்ள தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து அதுக்கான கோடை எழுதி வச்சிருப்பாங்க சேவ் பண்ணி இந்த IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல்ஸ் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன் லைப்ரரியில். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இட்ஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டாண்டர்டான ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்டான ப்ரீடிஃபைன்ட் விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படின்னு சொல்கிறோம். அகைன் இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஃபியூச்சரில் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது படிக்கிறப்ப இது உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் இது மேண்டேட்ரியான்னு கேட்டிங்கன்னா இது மேண்டேட்ரி கிடையாது. இது இல்லைனாலும் வேலை செய்யும். ஆனால் இது கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் STD கொடுக்கலன்னா நம்ம இங்கே cout அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி STD : அப்படின்னு சொல்லிட்டு போடணும். STD : போட்டீங்கன்னா இது சேம் அவுட்புட் கொடுக்கும். சப்போஸ் STD : நீங்கள் போடாமல் அந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் STDயும் கொடுக்கல அப்படின்னா எரர் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, cout was not declared in this scope அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா coutனா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாண்டர்டான
விஷயம் தான். ஸ்டாண்டர்டாக உள்ள சி அவுட்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தெரியும் எந்த சி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இது வந்து நீங்கள் ஒரு தடவையும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறதுனால தான் வந்து மேலேயே வந்து டைரெக்டாக கொடுத்துட்றோம். யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவையும் தனித்தனியாக எஸ்டிடி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அகைன் இப்போதைக்கு இது வந்து நேம் ஸ்பேஸ் டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டாக உள்ள ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்காக. இது என்ன அப்படிங்கிறது ஃபியூச்சரில் நீங்கள் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன்னா ஜென்ரலாக ஒரு பீஸ் ஆஃப் கோட், ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்புட் வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் கொடுக்குற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு பிளாக் ஆஃப் கோடை தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ அங்கதான் வந்து ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் என்ன அர்த்தம்? நம்ம கோட் ஃபுல்லாக எழுதிட்டோம், அப்புறம் ரன்னு கிளிக் பண்ணுறோம். ரன்னு கிளிக் பண்ணோன்னா கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. இந்த கம்பைலருங்கிறது என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோடை மிஷினுக்கு புரியுற மாதிரி மாத்திர அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் அந்த கம்பைலர். ஸோ அந்த கம்பைலர் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வந்து ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும், அந்த கோடை ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எக்ஸிக்யூஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் நீங்கள் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேர்லி பிரேஸ் கொடுத்துருப்பீங்க. இந்த கேர்லி பிரேஸ் எதுக்குன்னா, இதுக்குள்ளே எழுதுகிற எல்லாமே வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனோடது, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இந்த இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் டைப் அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்புட் வாங்கி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த அவுட்புட் வந்து ஒரு இன்டீஜரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்டீஜர்னா சாதாரணமாக நம்ம மேத்ஸ்ல யூஸ் பண்ற அதே வேர்டு தான். -1 -2 -3 0 1 2 3 4 இது எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ். ஸோ சொல்ல போனால் ஹோல் நம்பர்ஸ், ஆனால் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். சாதாரண மேத்ஸ்ல யூஸ் பண்ற அதே இன்டீஜர்ஸ் தான். ஸோ அதை அந்த மாதிரி ஒரு இன்டீஜரை இந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அகைன் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் 100% உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாமே இன்டெப்த்தாக நம்ம படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போதைக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் 5ல பார்த்தீங்கன்னா // அப்படின்னு போட்டுட்டு your code goes here அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரியே லைன் 1லையும் நான் ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். பட் இங்கே நம்ம இங்கே எழுதியிருக்கிற எதுவுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வரல, ஹலோ வேர்ல்டு மட்டும்தான் வருது. இங்கே இப்படி நான் எழுதுறதுனால எந்த மாற்றங்களும் இல்லை. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கமெண்ட். ஓகே, கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ப்ளூரலில் சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த கோடை ரிவ்யூ பண்ணுற ஹியூமன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு இப்போ நான் வேற யார்கிட்டயாவது இதே கோடை கொடுக்குறேன்னா அவங்க வாசிக்கிறப்ப அவங்களுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி புரியறதுக்காக நமக்கு நாமளே சொல்லிக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ சைடில் சும்மா ஒரு நோட் எழுதி வைக்கிறோம், இது வந்து இதுக்காக பண்ணணும், இது வந்து இதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கு, அல்ல ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம பார்க்குறப்ப அங்கே ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல வந்து இங்கே ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு திஸ் இஸ் அ ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ பேசிக்காக நம்ம திரும்பி இந்த கோடை பார்க்குறப்ப அது என்ன பண்ணும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் தான் வந்து இந்த கமெண்ட்ஸ். கம்பைலரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாதிரி // ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து இக்னோர் பண்ணிடும், அது வாசிக்காது. ஸோ நீங்கள் என்ன வேணா எழுதிக்கலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சி அவுட் அப்படின்னு இருக்கு. சி அவுட் இதை வந்து கவுட் அப்படின்னு வாசிக்க கூடாது, சி அவுட் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். சி அவுட்ல நீங்க இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி சி அவுட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 லெஸ் தென் சிம்பிள் போடணும். இதுக்கு பேர் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகும் நம்மளோட டெர்மினல்ல. அதை பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அங்கே டிஸ்பிளே தான் ஆகுது, பிரிண்டர் கனெக்ட் பண்ணி அந்த பிரிண்ட் கிடையாது. பட் பிரிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்கே காமனாக பயன்படுத்துறதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க.
ஓகே. அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். எப்படி அது சொல்றேன்னா, இப்போ நான் 1+2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட் எல்லாம் ஆகாது, அப்படியே 1+2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சி அவுட்குள்ள டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன கொடுத்தாலும் அப்படியே அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சிருக்கிறோம். ஸோ செமிகோலன் கண்டிப்பாக வைக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே முடியுது அப்படின்னு சொல்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமுக்கு செமிகோலன் தேவை கிடையாது, ஏன்னா அது வந்து இம்போர்ட் பண்றது, அதுக்கு என்னைக்கு செமிகோலன் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த நார்மலான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே செமிகோலனோட முடியணும். ஸோ இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி வந்து செமிகோலனோட முடிச்சிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், இது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஒரு ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். அதனால இதுக்கு வந்து செமிகோலன் எங்கேயுமே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் வந்து கர்லி பிரேஸ்க்குள்ள தான் வந்து நம்மளுக்கு தேவையான கோடெல்லாம் எழுதுறோம். அண்ட் இதுல இருக்கிற ஒன்னொன்னுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு அடுத்த லைன் ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து செமிகோலன்ல தான் வந்து எண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்கு ரிட்டர்ன் 0 அப்படின்னா, இந்த இன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்ட்டுங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டீஜரை அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து அதுக்காக நம்ம 0 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 0ன்னு ரிட்டர்ன் பண்றதுனால எதுவும் எரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா வேற நம்பர்ஸ் வந்து தானாவே கம்பைலரே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ எப்போ நீங்கள் இன்ட் மெயின்னு போட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதினாலும் அதோட எண்டில் வந்து ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது தானாகவே வந்து நீங்கள் எழுதி ஆகணும். அதனால தான் வந்து இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணி C++ ஃபைல்னு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே இது எல்லாமே வந்துடுது. பார்த்தீங்களா? இது வந்து பாய்லர் பிளேட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலே வந்து இந்த ரிட்டர்ன் 0வும் வந்துடுது, ஏன்னா இது எல்லாமே கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருந்தாகணும். எப்போ நியூ ஃபைல் கொடுக்குறப்ப வர எல்லாமே வந்து மேண்டேட்ரியாக ஒரு C++ ப்ரோக்ராமில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் புரியல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக வேணாம், இது எல்லாமே வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம், அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் வந்து சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸ்லேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிங்கிள் லைன் கமெண்ட்னா 2 ஸ்லாஷ் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன்ல நீங்க அதுக்கப்புறம் என்ன அடிச்சாலும் அது வந்து கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? ஆனா அடுத்த லைன்ல டைப் பண்ணீங்கன்னா அது கமெண்ட் கிடையாது, அது எரர் ஆயிரும். கமெண்டா இருந்தா அது வந்து கிரீன் கலர்ல இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி 2 டபுள் ஸ்லாஷ் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட், அப்படிதானே? ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரைட் சைட்லயும் உங்களால இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு ஒரு கமெண்ட் எழுத முடியும். இந்த லைன் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அங்கே கமெண்ட் எழுதலாம். ஆனா இது இந்த ரிட்டர்ன் 0க்கு முன்னாடி நான் டபுள் ஸ்லாஷ் போட்டு திஸ் இஸ் அ கமெண்ட், சும்மா திஸ் கமெண்ட்னு அடிக்கிறேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0ன்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லைனுமே வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கு. ரிட்டர்ன் 0 வந்து யூஸ்வலா வந்து வேற கலர்ல இருந்துச்சு இல்லையா? இது இல்லாமனா எந்த கலர்ல இருந்துச்சு? ப்ளூ கலர்ல இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் கமெண்ட் போட்டோன்னா மொத்தமா அது வந்து கிரீன் கலர் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த டோட்டல் லைனுமே வந்து கமெண்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடுக்கு ரைட் சைட்ல நீங்க கமெண்ட் வச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை, பட் லெஃப்ட் சைட்ல வச்சீங்கன்னா அந்த என்டையர் லைனுமே வந்து கமெண்ட் ஆகிரும். ஸோ இது வந்து நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரங்கள்ல ஒரு லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் வச்சு அதை கமெண்ட் பண்றதும் வழக்கம். இதெல்லாமே நீங்க போக போக பழகிப்பீங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிற எல்லாமே கமெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் 4 வந்து நான் வந்து எம்டியா விட்டுருக்கேன். இந்த மாதிரி எம்டியா வந்து விடுறது இஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். கம்பைலர் அதுக்கு வந்து கோச்சிக்க போறது கிடையாது. இது வந்து நம்ம எதுக்காக விடுறோம்னா நம்மளுக்கு ஒரு செப்பரேஷன் வேணும், அது வேற இது வேற, அந்த ஒரு கிளியரா இருக்கும் நம்மளுக்கு வாசிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இடத்துல நம்ம இது பண்றோம். பட் கம்பைலருக்கு வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. அது நீங்க எல்லாமே ஒரே லைன்ல வச்சா கூட அவன் அழகா வேலை செய்வான், அதெல்லாம் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். உங்களுக்கு அவுட்புட் வந்து சேமா தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம இது வைக்கிறதுக்கான ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். அண்ட் எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, சிங்கிள் லைன் கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கமெண்ட்டாக மாறிடும்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த 2வது லைன் அடித்தேன் அப்படின்னா அது கமெண்ட் கிடையாது, அது வந்து நம்மளுக்கு எரர் தான் வந்து கொடுக்கும். ஓகேயா, டஸ் நாட் நேம் அ டைப் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அப்படின்னு தெரியல. ஸோ மல்டி லைன்ல எனக்கு கமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து ஸ்லாஷ் ஸ்லாஷ் 2 ஸ்லாஷ் போடுறோம்ல, அதுக்கு நடுவில் 2 ஸ்டாரையும் சேர்த்து போடுங்க. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதினாலும் அது வந்து மல்டி லைன் கமெண்ட். ஓகேவா, இது வந்து அதுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த இதை நான் வந்து அழிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த எரரும் வரல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மல்டி லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட் வந்து ஸ்லாஷ் ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் கமெண்ட் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டார் ஸ்லாஷ் அப்படியே அதை வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா மல்டிபிள் லைன்ஸில் கூட நீங்கள் வந்து கமெண்ட் வந்து எழுதிக்க முடியும். அண்ட் இப்போ வந்து எனக்கு ஒரு இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இந்த மொத்த கோடுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்லாஷ் ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் ஸ்லாஷில் முடித்தேன் அப்படின்னா இது மொத்தமாகவே கமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்மளால் கமெண்ட் அவுட் பண்ண முடியும். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லைனாக போயிட்டு இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்லாஷாக கொடுக்கணும் இல்லையா கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக இந்த மல்டி லைன் கமெண்ட் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். அண்ட் ஆல்சோ இந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ வந்து எனக்கு இந்த சி அவுட் லைன் வந்து வேண்டான்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அமுக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கமெண்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த 2 ஸ்லாஷை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து அன்கமெண்ட் ஆக போகுது. பட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் அண்ட் செலக்ட் பண்ணாமே வெறுமனே கண்ட்ரோல் ஸ்லாஷ் அமுக்குனாலுமே 2 ஸ்லாஷ் வந்து வரும். பட் இப்போ நான் வந்து 2 லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2 லைன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அமுக்குனேன் அப்படின்னா அந்த 2 லைனுக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணி அந்த 2 லைனுமே வந்து கமெண்ட்டாக ஆக்கிரும். இப்போ அதே இதை திரும்ப செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அமுக்குனேன் அப்படின்னா அன்கமெண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இப்போ நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா அப்படி வந்து கமெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் புதுசாக ஒரு கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஸ்லாஷ் ஸ்லாஷ் அடிக்கிறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடிக்கலாம். பட் அது என்ன வித்தியாசம், 2 ஸ்லாஷ் அடிக்கிறதும் கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடிக்கிறதும் ஒரே நம்பர் ஆஃப் கீஸ் தான் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ அதனால பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு லைனும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டான ஒரு ஓவர்வியூ சொல்லியிருக்கேன். இதில் எவ்வளோ புரிஞ்சிருக்கோ அவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கோங்க. மித்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் C++ அதிகமாக கற்றுக்க இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிளியராக புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைட் அவுட் கொஸ்டின் ஆஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்னா ஒரு மல்டி லைன் கமெண்ட் எழுதுங்க. மல்டி லைன் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹாய் திஸ் இஸ் அப்படின்னு எழுதுங்க. 2வது லைனில் உங்கள் நேம் எழுதுங்க. இது ஒரு மல்டி லைன் கமெண்ட்டாக எழுதி கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தடா.